ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேரடி இன்டர்வியூ முறையில் ஐஆர்சிடிசியில் சதர்ன் ரீஜியனில் வந்து ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அதாவது எலிஜிபிள் அண்ட் குவாலிஃபைடு கேண்டிடேட் வந்து நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து நமக்கு 1ஆம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க, இந்த 4வது மாதத்தில். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் வந்து ஒரு 84 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 30,000 இருக்க போது. இன்டர்வியூ மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அப்படி இல்லை நான் பிபிஏ எம்பிஏ முடிச்சிருக்கேனாலும் ஓகே தான். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லை எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெலவெண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 27 வயசு வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு, கேரளா அண்டு கர்நாடகாவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கீழே வந்துட்டு அதர் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல்ரி வந்து உங்களுக்கு 30,000 இருக்கும். டெய்லி அலவன்ஸ் வந்து 350 இருக்கும் பெர் டேவுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 6 to 12 ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து டியூட்டி இருக்கும். அதுக்கப்புறம் லாகிங் சார்ஜஸ் 240. நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ் வந்து ஒரு 384. இந்த மாதிரி 35 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் 1400. அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலேன்னா 2000. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்கச்சக்க அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு ரீட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐஆர்சிடிசி அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போயிட்டு கூட உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை வந்துட்டு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்ஏ இந்த ரெயின் ட்ரீ பிளேஸ் நம்பர் 9 எம்சி நிக்கோல்ஸ் ரோடு, சேட்பேட், சென்னை 6,31,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 25, 27 அண்ட் 28 இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்க போது. காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2:30 வரை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க அந்த ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி, ப்ரெசண்ட் அட்ரஸ் என்னன்னு கொடுத்துருங்க, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருங்க. பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன ஜெண்டரு, மரிட்டல் ஸ்டேட்டஸு, அடுத்த ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு இப்போ வர எடுத்திருக்க குவாலிஃபிகேஷன், அதாவது பர்சன்டேஜ் 10th 12th அதிலலாம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்றதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்பீக் அண்ட் ரைட்டு எது தெரியும் அப்படின்றத வந்து ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.